ஒரு சும்மா இருக்கிற பேக்ரவுண்ட போட்டு பண்ண நாளைக்கு இந்த பொட்டி பொட்டியா போட்டுடலாம். பாக்ஸ் போட்டு உங்களை எல்லாம் கூப்பிடுறதா அழிக்க ஒருத்தன் வருவான்டா பொட்டி போட்டு கூப்பிடுறீங்களா? ஏங்க இமாத் இவனுங்க என்ன பண்றானுங்க இந்த ரிவ்யூனா ஏதோ பிக் பாஸ் கண்டுபிடிச்சு வந்த மாதிரி போய் பேசிட்டு இருப்பானுங்க. நாமளும் போய் பேசுவோம். அவ்வளவுதான். அவ்வளவுதான். இப்ப இதுல யாருக்கு என்ன நட்டம்? நாமளும் போய் பேசுவோம். அவனும் போய் பேசுறானுங்க. ஒருத்தனை பார்த்தேன் 2 பாக்ஸ் போட்டு பாக்ஸுக்குள்ள தலையை விட்டு பேசிட்டு இருந்தான். யாரா அவன் அப்படின்னு பார்த்தேன். ஒருத்தன் அப்படிதான் உட்காந்து இருந்தான். என்ன ஓ இவ்வளவுதான் இதான் பேட்டரா? ஏன்னா எனக்கு சத்தியமா இது எப்படி பண்றதுன்னு தெரியாது. சரியா? இது எப்படி இந்த ரிவ்யூ பொட்டி போடணும் அவ்வளவுதான். எனக்கு ஒரு பொட்டி உங்களுக்கு ஒரு பொட்டி அவ்வளவுதான். நடுவுல பிக் பாஸ் அவ்வளவுதான் மேட்ரு. இது நாளைக்கு நான் பொட்டி நாளைக்கு காலையில இப்ப தமிழ்ல போட்டுருவாங்க பொட்டி வாங்கிய பிரசாந்த் இமாத் இதுதான் வேலை பிஆர் ஒர்க். பரவாயில்ல. இதுல என்ன இருக்கியோ இதெல்லாம் என்னதான் பண்ணாலும் அப்படிதான் சொல்ல போறீங்க. பெருமையா எடுத்துக்கணும். என்ன சொன்னாலும் அப்படிதான் சொல்ல போறீங்க. பெருமையா எடுத்துட்டு நீட்டா பண்ணணும். நாமளே இப்ப என்னன்னா எவனா ஒருத்தர் நல்ல இதுல எவன் காசு வச்சிருக்கான்னு பார்த்தா அவனுக்கு நாமளே பிஆரா வாங்கி இதாகி வரும்போது வீடியோஸ் காமிச்சிடணும். இங்க பாரு உனக்கு 100 வீடியோ போட்டிருக்கேன், வீடியோக்கு 10,000 ரூபாய் மரியாதை ஒரு பேமெண்ட் எடுத்து விட்டுறலாம். இப்படி டெக்னிக் அப்படி கிடையாது. நீ போறப்ப எவனா கிட்ட பேமெண்ட் வாங்கினா 5வது நாள் வந்துட்டான்னு வச்சுக்க பேமெண்ட் திருப்பி கேட்பான். இதான் பிரச்சனை. நாம என்ன பண்ணுவோம், எல்லாத்துக்குமே பேலன்ஸா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 50 வீடியோ வர்ற மாதிரி போட்டுடலாம். போட்டு எவன் வெளியில வந்தாலும் சரி 50வது நாளுக்கு அப்புறம் என்னாலதான் நீ உள்ள இருந்த சாமியார் சொல்லுவானு என்னாலதான்டா நீ பணக்காரன் நினைக்குவான்ல நம்ம நம்பிக்குவோம். என்ன ஆஹா இவனாலதான் பணக்காரன் நானுன்னு நம்பிக்குவோம்ல. அந்த மாதிரி மீட்டர்ல ஒரு 10 பேர்த்திட்ட இருக்கிறதா வாழ்க்கையில செட்டில் ஆயிடலாங்கிற நானு. பிக் பாஸ்ல விஜய் டிவி சம்பாதிக்கிறானா இல்லையா நாம சம்பாதிக்கிறேங்கிற நானு. சரி கண்டென்ட்டே இல்ல. நீங்க என்ன வாட்டர் மெலன் ஸ்டாரை பத்தியே ஃபுல்லா பேசிட்டு இருப்பீங்களா? நான் அவ்வளவுதான். என் தலைவர் இருக்கிற வரைக்கும் நான் என் தலைவனை பத்தி பேசுவேன். அவ்வளவுதான். கண்டென்ட் இல்லையா? 10 வீடியோ ஒரு நாளைக்கு 20 வீடியோ போடுறவங்க இருக்காங்க. இன்னைக்கு நான் பார்த்த ஒரு சேனலு அந்த தம்பி 20 வீடியோ போட்டிருக்கான். கண்டென்ட் அவ்வளவு இருக்கு. வாட்டர்மெலன் ஸ்டார் ஸ்விம்மிங் பூலில் குளித்தார், வாட்டர்மெலன் ஸ்டார் அரோரா காலை பிடித்தார். இது எல்லாமே ஒவ்வொரு கண்டென்ட் 10 இன்னைக்கு நான் மட்டும் போட்ட வீடியோ 5 வீடியோ போட்டிருக்கேன். ஆக்சுவலா இன்னைக்கு 5 வீடியோ நான் போட்டிருக்கேன். தெம்பு இருக்கிறவன் பிக் பாஸ்ல நல்லா சம்பாதிக்கலாம். இது 100 நாள் வேலை திட்டம் உள்ள இருக்கிறவனுக்கு மட்டும் இல்ல, வெளியில இருக்கக்கூடிய யூடியூபர்ஸுக்கும் தான். எல்லாருக்கும் என்னன்னா ஏசி செலவு ஜாஸ்தி ஆகும். அதனால என்னன்னா நாளைக்கு இந்த டாடா சோலார் ஒண்ணு வாங்கி மாட்டலான்ட்டு இருக்கேன். மாட்டிட்டோம்னா ஏசி எவ்வளவு போட்டாலும் உனக்கு பாத்தீங்கன்னா அந்த அப்படியே இதாயிக்கும், கம்மியாயிக்கும். சோ 500 ரூபாய் வரும். இதைய மட்டும் முதலீடு பண்ணிட்டோம்னா இமாது நான் என்ன பண்றோம், பெட்ஷீட் எடுத்துட்டு போய் பாட்டிக்கிட்டு மைக்க மட்டும் பக்கத்துல வச்சுக்கலாம். எனக்கு ஏன்னா சேவன் சொல்றது பார்த்தா வாழ்க்கையில செட்டில் ஆகிற மாதிரி தெரியுது. எனக்கு இப்பதான் வெளிச்சம் தெரியுது. நீ டிஸ்டர்ப் பண்ணாத. நீ இவனுக்கு இந்த படத்தை ரிவ்யூ பண்ணி பண்ணி ஒரு 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. எவன் அதை பார்க்க மாட்டான். அதனால இதுல உட்காந்து ஒரு 100 நாள் தலை கீழா போறப்போ வர்றப்போ 20 வீடியோ 40 வீடியோன்னு வேற வழியே இல்ல. 50வது நாள் நம்மளே வைல்டு கார்டா கூப்பிட்டுருணும். அந்த மாதிரி ஏதாவது பண்ணி போய் இல்ல பொங்கலுக்கு செட்டில் ஆகுறோம். ஹேமா எல்லாம் கூப்பிட்டு கேக் வெட்டுறோம். ஆமா கேக் வெட்டுறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3 மாசத்துல எலெக்ஷன் வருது. போடுறோம். அப்ப அடுத்தது அவங்களுக்கு கேம்பெயின் போயிட வேண்டியதான். முடிஞ்சது. அந்த பக்கம் பெருசு போடு அவ்வளவுதான். அது முடிஞ்சோன்னா இல்ல கேளுங்க. அது முடிஞ்சோன்னா அமைச்சரவை செட் பண்ண உடனே இங்க அடுத்த சீசன் வந்துரும். நான் கடித்தேன் பார்த்தீர்களா? அப்படியே பிஸிதான். அன்றே சொன்னது வலை பேச்சு. அந்த மாதிரி அன்றே சொன்னார் பிரசாந்த், தொழில்துறை அமைச்சர் இவரு அப்படின்னு அப்படி போயிட வேண்டியதுதான். இல்ல அதாவது பிக் பாஸ் எனக்கு என்னன்னா இந்த மாதிரி ஜாலியா பண்றவனோட ஓகே. ரொம்ப சீரியஸா பண்றானு தெரியுமா? அதோட ஸ்ட்ராட்டஜில அங்க பாத்தீங்கன்னா ரம்யா அந்த வாசல்ல நின்று இருந்தாங்க தெரியுமா? அதோட உள்ள அர்த்தம் நீங்க கவனிச்சீங்களா அப்படிங்கறது. அவன் ஆமா சார் நான் கவனிச்சேன். ஏண்டா வாசல்ல நிக்கிறதுல என்னடா அர்த்தம் கண்டுபிடிச்சிக்க நீங்க அப்படின்னா அதையும் 4 பேர் பாட்டு ஆஹா வாவ் சூப்பர் பாயிண்ட் அப்படிங்கிறானுங்க. அது அப்படி பேசுறதான் இவனுக்கும் பிடிக்குது. என்ன நாமளும் ஒரு லேயரா பேசுனா இவனுக்கு பிடிக்கிறது இல்ல. எங்க இந்த ஃபேட்மேன ஆளுக்கானா ஏதோ ஒரு சேனல் தொடங்கிட்டு பாத்தீங்கன்னா உட்காந்து இருந்தாரு நம்மால. நான் வேற ஆங்கிள் இல்ல கடை இப்பதான் போட்டிருக்காரு. நான் வேற ஆங்கிள் பண்ண போறேன்னு ஏதோ சொல்லி நான் பார்த்தேன் ஒரு சேனல்ல. வேற ஆங்கிள் பண்ண போறேன் அப்படின்னாரு. என்ன ஏங்கிள்ன்ற அவர் பண்ண போறாருன்னு தெரியலன்ட்டு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா உடனே காணும். இன்னைக்கு நீங்களும் போட்டாரு அவரு.
2 ஆங்கிள் இல்ல இல்ல அவர் வீக்லி ஒன்ஸ் தான். லெஃப்ட் சைடு வீக்லி ஒன்ஸ் தான் அவரு. ரைட் ஓ சைடு அப்படியா வாங்கியிருக்காங்க. இப்ப அது வீக்லி ஒன்ஸ் தான் ஆமா பேசுவாங்களா? ஆமா வீக்லி ஒன்ஸ். பெரிய தலைங்க எல்லாமே வீக்லி ஆமா ஒன்ஸ். அதாவது என் நண்பன் இமாதுன்னு நான் அப்ப ஒருத்தர் தினம் இருந்தாரு. பேசக்கூடாதா? பெரிய பெரிய தலை என் நண்பன் இமாதுன்னு ஒருத்தர், அவர் வீக்லி ஒன்ஸ்னு முடிவு எடுத்துட்டாரு. அதனால எல்லாருக்கும் வேற லெவல்ல இறங்கிட்டாங்க. இமாத் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இறங்கிட்டாங்க. எப்ப வரப்போறாரு நண்பர் ரிவ்யூக்கு அப்படின்னு தான் தெரியல. எப்பா எப்பா உடுப்பா உடுப்பா இல்ல உடுப்பா நான் என்னப்பா பொட்டி நீ? போட்டு இறங்கிடுறேங்க. நாமெல்லாம் இப்பதான் சின்ன தலையா வர. நாம நாளைக்கு 4 பொட்டிங்க. ஒரு பொட்டியில இமாது, ஒண்ணுல நானு, இந்த சபரி, உட்டா ஹேமா சேயோன்னு போட்டு சராமரியா பேச வேண்டியது. என்னன்னு கண்டஸ்டன்டே இல்லாத பத்தி எல்லாம் பேசுறோமா என்ன? நாங்க செவுத்த பத்தி எல்லாம் பேசுவோம். இல்ல நீங்க என்ன அப்ப மஞ்சள் அவங்க கலர்ல யோசிப்பாங்க, என்னடா வரைஞ்சி டேய் வச்சிருக்கீங்க? நமக்கு 20 பேர் தான் தெரியுறானு, இவனுக்கு கண்ணுக்கு வந்து 25 பேர் தெரியுறானுங்களோ அப்படின்ட்டு. ஸ்ரீவியார் தான் இவ்வளவு நேரம் பொட்டி பொட்டின்னு சொல்லிட்டு இருக்கியா நீ? இல்லங்க நானு ஆமா. எனக்கு இல்லங்க எனக்கு பார்த்தேன். எனக்கு என்னன்னா பிக் பாஸ்ல பயங்கரமா சம்பாதிக்கிறான். எங்க அம்மாட்ட நீ சொல்லிட்டு இருந்தேம்மா, நீ ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, பொங்கல் அப்ப வந்து பாத்தீங்கன்னா பூரா ரெடி ஆயிரு, அப்படியே அடுத்த வருஷம் பூரா செட்டில்மா அப்படின்னேன். எங்க அம்மா சாயங்காலம் 7 மணிக்கு டே அதை பாரு பாரு அப்படின்னுச்சு. ஏமா அப்படின்னேன். ஆனா அதுதான் காசு வருதுன்னு சொன்னி இல்ல, பாத்துரு அப்படின்னுச்சு. எங்க அம்மாக்கு என்னன்னு தெரியாது. டேய் பாத்துட்டு போய் ஏதோ ஒன்று பேசு அப்படின்னு. சரிம்மா நான் பேசுறேன். எனக்கெல்லாம் இந்த 3 மாசம் எப்படி தெரியுமாண்ணே? டீ வந்து ரூம் டோரை தட்டி உள்ள வரும், சாப்பாடு உள்ள வரும், எல்லாம் ரூமுக்கே வந்துரும். படையப்பா நீலாம்பரி மாதிரி இந்த ரூமுக்குள்ளதான் 3 மாசம். இது அப்படி கவனிப்பாங்க. அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு. ஆனா பாவி அப்ப நீ வேலைக்கெல்லாம் போக மாட்டியா? இல்ல இல்ல அதான் சொல்லிட்டானே. ஓ ரூமுக்குள்ளதான் வேலை. கன்ஃபெஷன் இருட்டறைன்னு முரட்டு குத்து. எதுவும் பண்றது இல்ல. இங்கே வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்க வேண்டியது. உங்களுக்கு புரியலையா கல்யாணம் ஆன ப்ரோ? புது மாப்பிள்ளையா? ப்ரோ கல்யாணம் ஆன புது மாப்பிள்ளையா? உங்களுக்கு புரியலையா செய்யோன்னு சொன்னது? ஒரு பையன் வந்து 10 வீடியோ போட்டாப்ல. வாட்டர்மெலன் சார் குளித்தார், எழுந்தார், சாப்பிட்டார். அது ஆமா. அவர்தான். நான் தம்பிய சொல்லல. இந்த தம்பிக்கு எனக்கு ஓ, சண்டை இவனை போடுற வேலை வேணாம். நான் தம்பிய சொல்லல. இல்ல அவனும் ஒன் ஆஃப் த ஆள் சொல்ல வரேன் நானு. நீங்க சொன்னதுனால இல்ல. அப்படிலாம் இல்ல. நான் போடுறா ஆனதாண்டே. இல்ல நான் வந்துட்டு 3 மாசம் யூடியூப் எனக்கெல்லாம் பெருசா இன்கம் வராது, அது எல்லாருக்கும் தெரியும். நான் அதுக்கப்புறம் இன்ஸ்டாக்கு போயிருவேன். இல்ல இல்ல அங்க நான் ஒரு promotion நிமிஷம் இரு. இல்ல இல்ல நீ சம்பாரிச்சா நாங்க என்ன இப்ப ஷேர் கேட்க போறோமா? அது நான் கிடையாது. உண்மையில சம்பாரி. நான் டேய் ஸ்கிரீன்ஷாட் நீ சம்பாரிடா. டேய் நீ இல்ல ஸ்கிரீன்ஷாட்ல இல்ல. நீ மாசம் 20 லட்சம் சம்பாரி. இப்ப யார் அதை பத்தி கவலைப்பட்டா? நல்லா சம்பாடுறா. உன்னை யாரா வேண்டாங்கிறா? அதே நீங்க சொல்லுவீங்க கீழே இருக்காயும் பாரு அதுல அனுபவத்துக்கு டேய் இல்ல கீழே. பிரசாந்த் ப்ரோ, என்னங்கடா? இல்ல நான் ஒரு விஷயம் பிரசாந்த் ப்ரோட்ட நான் சொல்லணும், இமாத் ப்ரோட்டையும் சொல்லணும், இங்க தம்பி கீரிப்புல இருக்காரு அவர்கிட்டயும் நான் சொல்லணும். இப்போ யூடியூப்ல வந்து கொலாபரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான அப்டேட் வந்திருக்கு. இப்போ ஒரு சேனல் நடத்துறோம் அப்படின்னா நம்ம வீடியோஸ் வந்து இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா இமாத் பிரதரோட சேனல்ல வந்து என்னோட வீடியோஸ் வந்து ரெக்கமெண்ட் ஆகும் அவங்களோட ஆடியன்ஸுக்கு. இப்ப இமாத் ப்ரோவோட வீடியோஸ் வந்து என்னோட சேனல்ல, இப்ப என்னோட சேனல் வந்து இப்போ 36,000 சப்ஸ்கிரைபர். இப்போ சூப்பர் சூப்பர். 36,000 பேரும் அவங்க ரெக்கமெண்ட் ஆகும் சேனல். இப்போ பிரசாந்த் ஷேர்ஸ் தானே உன்னோட யூடியூப் சேனல் பிரசாந்த் ப்ரோ. அதுல நம்ம கொலாப் பண்ணிக்கலாம். இப்ப என் வீடியோ அங்க ஓடும், பிரசாந்த் ப்ரோ வீடியோ இங்க ஓடும், அப்படி மாத்தி மாத்தி ஓட வச்சுக்கலாம். சூப்பரான அப்டேட் இது ஆக்சுவலா. ஓ அப்படி பண்ணிருக்காங்க. ஆமா யாரும், ஆனா நிறைய பேருக்கு இருக்க அந்த ஒரு இது இருக்கும்ல, ஜெலஸ், நிறைய ஒரு மாதிரி காழ்ப்புணர்ச்சி, நம்ம மட்டும் வளரணும். நீ இப்படி செய்யோன் நீ என்ன சொல்றனா உன் சேனல்ல என் கூட லிங்க் பண்றது இல்ல பிரசாந்த் ப்ரோ கூட உன் சேனல்ல லிங்க் பண்றது அதெல்லாம் இல்ல. இப்போ பிரசாந்த் ப்ரோ மைண்ட்ல என்னதான் போயிட்டு இருக்கு, நான் எப்படி விஜய் டிவி கூட விஜய் டிவி யூடியூப் சேனல் கூட எப்படி பாலிமர் நியூஸ்ல 4 தடவை வந்தா போதும் பார்ப்பதற்கு அப்பா போல இவர் தான் பிரசாந்த் ரங்கசாமி பல லீலைகளை செய்த இவர் ஒரு நாள் இங்க வர்ற நல்லா தெரிஞ்சுக்க. இதெல்லாம் நான் ஃபார்முக்கு வர்ற வரைக்கும் தான். எங்காவது சிக்கிட்ட மகனே என்கிட்ட நீ அவ்வளவுதான். நீ ஒரு 3/4 மணி நேரத்தா சிலுவண்டு சிக்கும், சிறுத்தை சிக்காது. ஒழுங்கு மரியாதை ஏதாவது வேலைக்கு போய் சம்பாரிச்சு சைட்ல தப்பாடுற. நான் யாரு சொன்னா போலன்னு சொல்லிட்டு ஐயோ கதவை போட்டி உள்ள உட்காந்துக்கிட்டு 24 மணி நேரமும் பாருங்க. ஒரு இல்ல நான் இங்க ஓப்பனா சொல்றேன். இப்போ 3 மாசம் நான் இப்ப கடந்த 3 மாசமா வந்து வேலையை இது ரிசைன் பண்ணிட்டு மாசத்துக்கு 20,000 earn பண்றேன். எந்த இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம இன்ஸ்டா ப்ரொமோஷன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 50 ப்ரொமோஷன் முடிச்சிருக்கிறேன். எனக்கு பிரச்சனையே இல்ல. இப்ப யூடியூப்ல இன்கம்னா இன்ஸ்டால இன்கம் வரும். அதுல வரலையா நான் ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபர். ஆமா 20,000 வச்சு பிரைவேட் ஜெட் வாங்கிட்டு தான் நீ பண்ணுவேன். நான் அப்ராடு அப்ளை பண்ணேன். இங்க வேறு உன் வயசுல இதெல்லாம் நான் ஆத்தி இருக்கிறேன்.
என்ன இந்த ஆத்துறதெல்லாம், இந்த ஆத்திர டீ எல்லாம் இதே டீயை நானும் ஆத்திருக்கிறேன். உன்னை நீயே ஏமாத்திட்டு சுத்திட்டு இருக்காத. அப்ராட் அப்ளை பண்ணி இவர் என்ன அடுத்த யூஎஸ் பிரசிடென்ட்டுக்கு வந்து இவர் வந்து கூப்பிடுறாங்க. வேற எப்படிதான் வாங்க சார், சம்பாதிக்கிறது புரியல. இல்ல நீங்க இப்போ தான் அமெரிக்க எல்லா ஜனாதிபதி. இல்ல ஏடா இப்ப எல்லாரும் ஒழுங்கா சம்பாதிக்கிறது. ரெகுலரா ஒரு சம்பளம் தர்ற வேலைக்கு போடா வெண்ண. புரியுதா? அப்புறம் அப்ராட் போய் என்ன பண்ண போறேன்? அங்க கம்பெனி தான் போறேன். ஆமா, இல்ல மாசம் அதான் சம்பளம். சொல்றேன். இல்ல அப்ராட்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா டிம் குக் வந்து ஓ சபரியா வாவ் வாட் அ பர்சனாலிட்டி அப்படின்ட்டு வந்து இப்ப டிம் குக் வந்து ரெடியா அது இருக்காரு இவரு. ப்ராசஸ் ஆயிட்டு இருக்குண்ணே. 6 மாசம் ஆகணும். இன்னும் 6 மாசம் ஆகும் இருக்காங்க. அந்த கண்ட்ரி ப்ராசஸ் ரூல்ஸ் ம், எல்லாம் மாத்திட்டாங்க. நானா ம். வேணுங்களா போக என்ன மாட்டேன். கண்ட்ரி? அண்டார்டிகாவா? ஸ்லோவேக்கியா, யூரோப் கண்ட்ரி. அதான் டேய் நீ போறப்பதான் போர் கீர் வந்துருதுன்னா பாஸ்போர்ட்லாம் பிடிங்கி அங்கேயே உட்கார வச்சிருவாங்க. போற நாட்டுக்கு தான் போறேன், நல்ல நாடா போ. எங்காவது திடீர்னு உக்ரைன் மாதிரி எங்காவது கொண்டு போய் மாட்டி விட்டுற போறானுங்க. இல்ல இது நல்ல கண்ட்ரி தான். அவங்களா வேற இல்லாட்டி வேற இமாது துபாயில் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டு உருப்படியா போய் ஒரு நல்ல நாட்டுக்கு போய் ஏதாவது துபாய் குறுக்கு சந்து விவேகானந்தர் தெருன்னு எங்காவது போய் எதனா போய் ஒரு வியாபாரம் பண்ணு. என்ன தெரிஞ்ச நாடா போச்சு. அவசர ஆத்திரம்னா ஒரு இமாது கிட்ட கூப்பிட்டு ஏங்க இவன் என்னங்க பண்றங்க அப்படின்னு கேட்கவாது செய்யலாம். ஏடாடி ஸ்லோவாக்கியா போனா அங்க என்னடா இருக்குதுக்கு? மொழி அது புரியுதா? இல்ல என்ன எங்க நாட்டு அண்ணா இல்ல ஒரு அண்ணா ஹங்கேரியில ஒர்க் பண்ணாப்ப இல்ல தான். பிரசாந்த் ப்ரோ, ம்? இவன் ஸ்லோவாக்கியா போய் மாட்டினா அப்படின்னா நம்ம வேணா வீடியோ போடலாம். இமாத் இவன் பேசுறதே எப்படி தெரியுமா? அது எங்க அண்ணா வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் ஜேடி வேன்ஸ். அவர் தான் வந்து வைஸ் பிரசிடென்டா இருந்தாரு. அதனால வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்லோவாக்கியா நம்ம நாடு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பேசுற மீட்டரே பாருங்களேன். எங்க அண்ணன் அங்க இருந்தாரு. உங்க அண்ணன் என்ன பண்ணாரு? ஸ்லோவாக்கியால இல்ல வந்து என்ன பெரிய இல்ல ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஒரு இருந்தாரா? மணிக்கு பிரைட்டா பேசணுமானா நான் தூக்க காலத்துல பேசிட்டு இருக்கேன். டேய் இப்ப நான் வந்து உங்க அண்ணனே ஸ்லோவாக்கியால பயந்து குத்த வச்சு உட்கார்ந்து இருந்திருப்பாரு. அப்பா இது எப்படா சம்பாதிப்பேன், எப்படா அந்த நாட்டை விட்டு ஓடுவேன் உட்கார்ந்து இருப்பாரு. நீ உங்க அண்ணன் எக்ஸாம்பிள். இப்ப உங்க அண்ணன் அங்க இருக்காரா ஸ்லோவாக்கியால? 100 பேரு அங்க வேலை பாக்குறாங்கன்னு என்ன நீங்க அதெல்லாம் நிறைய பேர் பசங்க வேலை பாக்குறாங்க இங்க இருந்து போய் பசங்க எல்லாத்துலயும் வேலை risk இருக்கு. பாக்குறாங்க. உனக்கு தெரிஞ்ச பசங்க வேலை பாக்குறாங்களா? ஆமா கம்மியில ஒர்க் பண்ணவங்க தான் கூட ஒர்க் பண்ணவனுங்க இங்க சரி உள்ளவனுங்க சரி நம்ம விடு. ஊர் நீ பக்கம். இப்ப அதெல்லாம் ஸ்லோவாக்கி போட்டோம். போட்டு பிரசாந்த் சேர்றா. இல்ல பிரசாந்த் நான் சிம்பிளா சொல்றேன். நான் ம், சிம்பிளா சொல்றேன். ம், ஐ நோ திஸ் கை ஃப்ரம் பாஸ்ட் 4 years. ம், ஓகேவா? ம். 4 வருஷமா என்கிட்ட யூகே போறேன் வெளிநாடு அப்ளை பண்றேன்னு நான் சொல்லிட்டு UK தான் இருக்கான். இந்தா ஒரு நிமிஷம் வந்துருச்சு வெள்ள. 4 வருஷமா சொல்லிட்டு இருக்கான். இல்ல இது சத்தியமா நான் உங்கள்ட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணல. இமாது எனக்கு தெரிஞ்சு இமாது இவ 12 மணி ஆனா அதுக்கு மேல வந்து இவனுக்கு கனவுலயே பேசுறது வியாதின்னு நினைக்கிறேன் இமாது. எனக்கு தெரிஞ்சு இது மேட்ரு ஒண்ணுமே இல்ல என்ன. அதனால 4 வருஷமா ஏங்க உங்ககிட்ட 12 மணி மாத்தி செஞ்சுட்டு இருக்கீங்க இப்படி பாவத்தை? மனசாட்சி இல்ல. இல்லையாங்க இல்ல உங்களுக்கு? இல்ல இப்போ ஒரு ஃபாரின் ஃபன் போறதுக்கு பண்ணிட்டு இதுல ஒரு இருக்காங்க. நிமிஷம் ஃபாரின் போறது வந்து டேய் காசு டேய் ஈஸியா டேய் போயிடும். ஆனா 4 நான் வருஷமா பேசி யூகே போயிட்டு இருந்த ஒரு நிமிஷம் நான் இது டேய் நான் பேசி ஆகணும். இல்ல டேய் நான் பேசி டேய் ஆகணும். 4 வருஷமா யூகே போயிட்டு இருந்த இந்த வருஷம் யூகேனே ஸ்லோவாக்கியா ஃபர்ஸ்ட் நான் போற சொல்ல நீ. கிடையாது. மோஸ்ட்லி நான் யூகே போறேனே சொல்லல. யூரோப் நான் ஜெர்மன் எக்ஸாம் லாஸ்ட் இயர் படிச்சேன். 6 மாசம் படிச்சிருக்கிறேன். 5 மார்க்ல ஃபெயில் ஆயிட்டேன். என்னோட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஹங்கேரி வந்து 2 டைம் செலக்ட் ஆயிருக்கேன். ஒரு டைம் வந்து கம்பெனி ரிஜெக்ட் ஆயிட்டு, ஒரு டைம் வந்து கம்பெனில வந்து பாஸ்போர்ட் ஒழுங்கா ம். அனுப்பாம அது வெயிட் பண்ணி இதா சரி இருக்கேன். அந்த அதெல்லாம் ப்ராசஸ் விடுறா. என்னன்றது டேய் அதெல்லாம் அதெல்லாம் சொல்லிருக்கான். விடுறா. டக்குன்னு அது அதெல்லாம் இது சொல்லிருக்கான். பண்ணாதீங்க. நீ அதுக்கு எவ்வளவு இங்க எஃபோர்ட் பாரு போடுறீங்க, எவ்வளவு பண்ணேன். கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தான் இப்ப தெரியும். நானும் இப்ப ஆல்ரெடி அதை தான் கேட்கல. பண்ணேன். இங்க பாரு ஷூ இந்த உட்கார்ந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த வீணை வாசிக்காத. நான் கேட்கிற கேள்வி தாராளமா நீ வந்து யூகே போ, யூஎஸ் போ, இதெல்லாம் யாருமே கேள்வி கேட்கல. இங்க உட்காந்துக்கிட்டு இங்க ஒரு வேலைக்கு போடாத வரைக்கும் இதை நம்பிட்டு உட்காந்துருக்காதீங்கிறதான சொல்றான். அதுதான் நான் நம்பலங்கிறேன். நான் இப்போ யூடியூப் நம்பியே நான் இல்ல. யூடியூப் இன்கமும் இல்ல. நான் ஒரு ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபர்னு தெரியும். அது ஒரு பிசினஸ் தானே. நான் போய் வெட்டிங் ஒரு மாசத்துல ஒரு 4 வெட்டிங் முடிச்சாலே போதுங்கிறேனே. இதே எவ்வளவு விமாது இவன் எத்தனை வேலை தான் பாக்குறான். இவன் பல பேர் ஆமா ஆமா இவன் தசாவதார கமல்ஹாசன் மாதிரி இருக்கானே. அப்படி சரி இருங்க. இன்னும் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா அது நீங்க நம்ம வேற அவங்க ஏரியால ஹலோ ஒரு நிமிஷங்க. அவன் ஏரியால அவன் செலிபிரிட்டிங்க. இப்ப ஏதோ ஒரு போட்டோ ஸ்டுடியோ ஆரம்பிச்சாங்க. அவனை தான் செலிபிரிட்டி அவனை கூப்பிட்டு இருந்தாங்க கெஸ்டா. அவன் அவங்க ஏரியால ஆமா பயங்கர கெத்தா உண்மையிலதான். சுத்திட்டு இருக்கான். ஓ உண்மை. அதனாலதான் இப்படி இருக்கான ஆளு. சரி நீ இரு அப்ப. ஆனா ஓகே பிக் ஓகே பாஸ ஓகே. போட்டு வருது எடுப்பீங்கன்னு பார்த்தா கீரி புள்ளையோட லைஃப் போட்டு இல்ல வருது எடுக்கிறீங்க. கிடைச்சான். இல்ல ஒரு என்ன மீட்டர்ல கிடைச்சான். சரி விட வேண்டான்ட்டு அப்படியே பண்ணியாச்சு. இல்ல அவனும் சும்மா ஏதோ இருக்க செய்ய மாட்டான். பண்ணு. நாங்களாம் நாங்களாம் வறுத்தெடு காமிச்சோம். அடுத்த சீசன் உள்ள அப்படியா? போயிடும். ஆமா யூகே போறானா இல்லையோ பிக் பாஸ் ஹவுஸ் போயிருவான். ஸ்லோவாக்கியா ஆமா அவன் அது பேரே ரஷ்யா இனிமேல் தானே. ஸ்லோவாக்கியா தான். ஸ்லோவாக்கியா வந்து நாளையில இருந்து அவன் பேரு ஸ்லோவாக்கியா தான். இந்த டாம் ஹேங்க்ஸ் ஒரு படத்துல இது ஏர்போர்ட்டா டெர்மினல் படத்துல கிரக்கோசியான்னு ஒரு நாட்டுல இருந்து வருவார்ல அந்த மாதிரி இவன்
ஸ்லோவாக்கியான்னு ஒரு நாட்டுக்கு போய் அந்த நாடே இல்லாம போயிருதான். நீ அதை பாத்திருக்கியாடா டெர்மினல் படம்? அவன் தான் வருவான்டா, இங்க சொல்றேன் கேள்றா, ஏர்போர்ட்டுக்கு வருவான்டா, வந்தோடனே கிரக்கோசியான்னு ஒரு நாட்டுல இருந்து வருவான்டா, அந்த நாட்டுல போறாயி பாஸ்போர்ட்டே எல்லாம் போயிட்டா அந்த நாட்டுக்கு. அது எனக்கு நடக்கும் தான். நான் வேலைக்கு போனா கொரோனாவே வரும், அதெல்லாம் பிரச்சனை இல்ல. எல்லாம் நினைக்காத, நடக்க முயற்சி பண்ணு. அதான் ஓ நீ லோக்கல் செலிபிரிட்டியா நீ, இது தெரியாம போச்சேடா, பரவாயில்லோட. ஓ அப்ப லோக்கல் ஆடல் பாடல் நிகழ்ச்சி, இந்த பஞ்சாயத்து தலைவர் மாதிரி நீ கூப்பிடுவாங்களா? துண்டு போட்டு போவியா? கிரிக்கெட்ல நடக்கும்ல லோக்கல்ல, மைக்ல பேசுவாங்க. ஓ அப்ப பேட் போய் இவர்தான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக் வச்சு ஆரம்பிச்சு விடுவாரு அவரு. ஆமா ஆமா, அதெல்லாம் ஐயோ அப்ப நம்ம பார்த்தோம் பேசணும். ஓ எங்க ஏரியால இருந்து ஆள் கூட்டு வந்துருவோம்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கண்டிப்பா பண்ணுவாரு, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்தே பேசுங்க. பார்த்தேதான் பேசணும். கரெக்ட். ஏமா ஏமா இதெல்லாம் முன்ன பின்ன சொல்றது இல்லையா? நீங்க தான் உட்கார்ந்து வறுத்து எடுத்துக்கிட்டே இருக்கீங்களே, இடையில கொஞ்சம் சான்ஸ் கொடுத்தாதான். ஏங்க நாம டான்னு தெரியாம எங்க சொருகிட்டான்னா என்ன பண்றது நம்ம? நான் வேற கொல கொலன்னு சின்டெக்ஸ் டேங்க் ஓட்டையான சின்டெக்ஸ் டேங்க் மாதிரி இருக்கும். குத்துனா பூரா பலபலன்னு வந்துடும், அவ்வளவுதான். இல்ல பாலிடிக்ஸ்ல இருந்து இப்ப டபக்குன்னு வந்துட்டு பிக் பாஸ் போஸ்டா போகுது உங்க இதுல. இல்லம்மா நான் இது சும்மா நான் தான் உனக்கு தெளிவா சொல்றேனே. எங்க அம்மா சொல்லிச்சு, தம்பி இந்த தடவை சம்பாதிச்சிடறா, வாழ்க்கையில செட்டில் ஆயிட்டு இருக்கு, அதனால எதெல்லாம் பண்ணி பார்ப்போம். நானும் ட்ரை பண்ணுவேன். போன தடவை இப்படிதான் ட்ரை பண்ண, அதுக்குள்ள வீட்டுல எல்லாம் பிரச்சனை ஆகி போச்சு, பர்சனல் இஷ்யூஸ் ஒழிப்பிட்டேன். இந்த தடவையாவது எதாவது பண்ணி அதை இது எதெல்லாம் போய் பேசணும், எப்படி போய் பேசுறா நம்புவாங்கன்னு ஒரு இது பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 10 நாள்ல தெரிஞ்சிடும். பொட்டி பொட்டியா போயிட்டு பேசுறானுங்க. 30 நிமிஷம் இன்டர்வியூ பிரசாந்த் ப்ரோ, 30 நிமிஷம் இன்டர்வியூக்கு எவ்வளவு சார்ஜ், எவ்வளவு வாங்குறீங்க? 30 நிமிஷம் யாரை இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு? உங்களை நான் இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு எனக்கு 25,000 ரூபா தாங்க, வந்துடுறேன். எது வர்றதே ஒரு 5,000 தான் வரும். நீதானே கேட்ட. 25,000மா? சரி ரைட், ரொம்ப காஸ்ட்லி போல இருக்கு. இஎம்ஐ ஆப்ஷன் தரையா? இஎம்ஐ ஆப்ஷன் தர 5 மாசம் இஎம்ஐ, அமேசான் லேட்டர் பே லேட்டர் மாதிரி. என்ன துபாயில என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு, பயங்கர, அவர் வந்து சிஇஓவா இருக்கிறாரு, அவர்கிட்ட இருந்து வரும், நான் சொல்லிடுறேன். நீங்க ஏதோ பேச வந்தீங்க இமாத் ப்ரோ? ஆமா இல்ல 25,000 எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. இவன் எங்க இருந்து கொடுக்க போறான் 25,000? அவனுக்கு அவனே ஒரு நாளே உட்காந்து 5 வீடியோ தேய்ச்சி போட்டா யூடியூப்ல பார்த்தா 1,200 ரூபாய் சப்பி தேய்ச்சிட்டு இருக்கிறான். ரொம்ப கஷ்டம். பிரசாந்த் ப்ரோ, உங்களை ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ எடுத்தது நான் தான். கடைசியா இது வரைக்கும் தெரியல யார் எடுத்திருக்காங்கன்னு. ஒரு தடவை தான் நினைக்கிறேன், ரொம்ப நாள் முன்னாடி எடுத்தது. அது சரி. ஆமா, அந்த சேனல் இருக்கும்போது ஒரு 3000 சப்ஸ்கிரைபருக்கு அப்போ எப்படிடா பேன் பண்ணாங்க? பேன் பண்ற அளவுக்கு என்னடா பண்ண அந்த சேனல்ல? அது வந்து இந்த 2 சைடு 3 சைடு பைக் கொடுத்துட்டாங்க. கார்ப்பரேட் 3 சைடு பைக் விட்டியா? அதுல உள்ள சும்மா ஸ்ட்ரைக் விட்டாங்க அதுக்கு. அதாவது நீ அங்க டாக்டர் திவாகர் மாதிரி டாக்டர் மாதிரி ஏதோ பண்ணிருக்க நீ. அவரு பிக் பாஸ்ல பண்ற மாதிரி ஏதோ பண்ணிருக்க. எவனோ யூடியூப்ல உன்னை பார்த்து காண்டாய், எவன் யூடியூப் வச்சிருக்கானோ அது வண்ணும் நிறைய இருக்கு, அது பண்ணி விட்டாருங்க. பார்த்தாலே அப்படி வந்துருது. இவனை ஒரு மாதிரி இவனை பார்த்தா நசுக்கணும்டாடே அப்படிங்கிற அந்த ஒரு மாதிரி அது வந்துடுது. அது ஒரு வரும் 10 மணிக்கு மேல நீங்க ஏன் ட்ரை பண்ண கூடாது பிரசாந்த் ப்ரோ? வித்தியாசமா ஏதாவது யூடியூப்ல என்ன ட்ரை பண்றது? 10 மணிக்கு மேல ஒண்ணு இல்ல பேமா புரிஞ்சிருச்சுல ரைட், அவ்வளவுதான். அட பாவியல, பிக் பாஸ் பத்தி பேசணும், ஸ்பேஸ் எங்கிட்டோ கொண்டு போறீங்க. அலாட்டா இல்லைன்னா வேற பக்கம் போயிரும் போல வண்டி. 1:30 மணிக்கு பேசி போட்டா அப்படிதான் போவோம். அப்புறம் எனக்கு இரவு 8-10 போகலாம். நான் அதனால நிறைய ஸ்பீக்கர் அக்செப்ட் பண்ணாம இருக்கேன். எந்தெந்த பார்ட்டி எந்தெந்த நிலையில இருக்குன்னு தெரியாது. எக்ஸ்பீரியன்ஸ் அப்போ வந்தாரு பாரு நந்தா தலைவன், பிரேக் இல்லாத பஸ் மாதிரி. அதெல்லாம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. வந்துட்டு கட்ட அடிக்கிறான், ஆனா போறான். எங்க வீட்டுக்காரம்மா ஒண்ணும் தெரியாது, எங்க வீட்டுக்காரம்மா ஒண்ணும் தெரியாது. ஆனா ஒண்ணும் தெரியாதுன்னு நீ சொல்லித்தாடா டே. ஆனா 1/2 மணி நேரம் அதிகமே சொல்லுவியாடா. உங்க வீட்டுக்காரம்மா ஒண்ணும் தெரியாதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, சரி விடு, அடுத்ததுக்கு வா. எங்க வீட்டுக்காரம்மா ஒண்ணும் தெரியாது. வேற லெவலுக்கு இருந்தாரு. ஓட்டு போட்டு தொலைச்சிட்டேன். எங்கடா தொலைச்ச? ஓட்டு போட்டு தொலைச்சிட்டேன். எங்கடா தொலைச்ச?
இல்ல அதுல எனக்கு எதுக்கு என்னை பேச விட மாட்டீங்க, எதுக்கு என்னை இது பண்ண மாட்டீங்க? அட பாவி, டிஎம் ஓபன் பண்ணி வச்சதுன்ட்டு இப்பதான் க்ளோஸ் பண்ணிட்டு வந்தேன். எங்கேயோ ராவா 9 மணிக்கு அடிச்சுட்டான் போல ஆளு, டக்குன்னு 10:30 ஏறிடுது தலையில வந்து உட்காந்து சர்ன்னு அடிக்கிறா. இறங்குற வரைக்கும் பேசுவான்னு நினைக்கிறேன் நம்ம. அவனாச்சும் பரவாயில்ல, அடிச்சிட்டு பேசுறான். ஓ அப்படி இருடி ஸ்லோவாக்கியா, உன்னை வச்சு சேர முடியும். ஸ்லோவாக்கியா செக்கோஸ்லோவாக்கியா வேறயா இல்ல இவன் சொல்ற ஊர் வேறயா? என்னங்க அதேதான் ஓகே அதேதான். அது அவரு ஷார்ட்டா சொல்றாரு. இப்ப BMW நீங்க இவனுக்கு புடிங்கி பாத்தீங்கன்னா பிஎம் அப்படிங்குவானுங்க. எங்கடா டபிள்யூ அப்படின்னா இல்லப்பா பிஎம் அப்படிங்குவானுங்க. ஏன்னா அது ஏன்னா BMW சொன்னா அவனுக்கு தரக்குறைவா இருக்கான், பிஎம் அப்படிங்குவானுங்க. இந்த பழைய செகண்ட் ஹேண்ட் பாத்தீங்கன்னா 6 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி வண்டியை ரெடி பண்ணிட்டு என்னடா வச்சிருக்கீங்கன்னா பிஎம் அப்படிங்குவானுங்க. அது ஒண்ணும் இல்ல, 2015 வெள்ளத்துல போன இன்ஜின் அது. அதை வெளியில மட்டும்தான் அந்த லோகோ மட்டும்தான் உண்மையா இருக்கு, உள்ள அத்தனையும் போய் அதை வச்சுட்டு பாத்தீங்கன்னா மெட்ராஸ்ல ஒரு குரூப் சுத்திட்டு இருப்பானுங்க. இன்னும் 10 வருஷம் கழிச்சு பி அப்படின்பானுங்கல்ல, இன்னும் 10 வருஷம் கழிச்சு பி அப்படின்பானுங்க. அப்படிலாம் இல்ல அப்படிங்குவானு. என்னடா அப்படின்னா BMW அப்படின்னு. அதை நாம ஃபில்அப் பண்ணிக்கணும் அப்படின்னா நாம ஃபில்அப் பண்ணிக்கணும். அடுத்து கண் சிமிட்டல்லே தெரியற மாதிரி எல்லாம் கார் வருதுன்னு நினைக்கிறேன். சரி, வயல் கார்டு போயிட்டு வயல் கார்டு உள்ள போங்க, நீ ஜாலியா. உள்ள வாடா ஸ்லோவாக்கியா, நீ முதல்ல போடா, நான் பின்னாடி வர்றேன். எனக்கு இதெல்லாம் ஒண்ணும் தெரியாதுடா, நீ போடா, நீ போ, பின்னாடி நான் வர்றேன். எனக்கு அவனை திட்டுற மாதிரியே இருக்கு அந்த வார்த்தை நீங்க சொல்றது. இல்ல எப்பவுமே ஹேமா, ஆக்சுவலா எங்க பரம்பரையாவே என்னன்னா ஒரு பழக்கம் இருக்கு. ஒருத்தரை மீட் பண்ணோம்னா பட்ட பேர் வச்சிருவோம். எங்க அம்மா நான்லாம் கோடு வெளியே தான் பேசுவோம். எப்படின்னா எங்க குரூப்லயே ஒருத்தர் இருக்கா, பெரிய துருத்தி, சின்ன துருத்தி, அப்புறம் இதை எடுத்து போட்டு உங்க சொந்தக்காரங்கள பிரச்சனை பண்ணிட போறாங்க, விடுங்க. அவனுக்கு எவனே தெரியாது பெரிய துருத்தி எப்படி இருக்காமா, அந்த சின்ன துருத்தி தொல்லை தாங்க முடியலடா அப்படிங்க. அதாவது நீங்க வந்து கான்வர்சேஷனே நீ வந்து பாத்தீங்கன்னா நீ வந்து ஒயர் டேப் பண்ணி நீ வந்து ரெக்கார்ட் பண்ணாலும் நாங்க யாரை பத்தி பேசுறோம் உனக்கு தெரியவே தெரியாது. வெள்ளாடு, வாமா மின்னல், இடி முழக்கம், மோட்டர் மாமா, இதெல்லாம் நார்மலா வச்சிருக்கிற பேருங்க. அது நமக்கு மோட்டார் மாமானா புரியல, மோட்டர் ரூம்ல என்ன பண்ணுவாரு எனக்கு புரியல. அது அவர் இடி முழக்கம்லாம் சொன்னாரு. ஏதாவது கான்ட்ரவர்சி கரெக்டா வந்துட்டு அதுக்கு மட்டும் மைக் ஆன் பண்ணி கத்துதான் இந்த பள்ளின்ற மாதிரி பண்ணிக்கிருக்கீங்க நீங்க. அப்ப அதுல இருந்து நீங்க சரியில்லை. பிக் பாஸ பத்தி பேசணும், வண்டியை எங்கேயோ கொண்டு போறீங்க ஸ்பேஸ்க்குள்ள. கோமாளித்தனம், ஆக்சுவலி கோமாளித்தனம் ஸ்டார் தான் பேர் வச்சிருக்கேன், பேசாம என்ன பண்றதுன்னு தெரியாம. இல்ல, ரொம்ப டிப்ரெஷனா ஆரம்பிச்ச சீசன் வந்து திவாகர்னால ஏதோ மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க, அதுக்கு ரொம்ப பெரிய விஷயம் தான் அது. பிரசாந்த் ப்ரோ, இமாத் ப்ரோ, இங்க ஒரு கான்வர்சேஷன், தம்பி கீரிப்புள்ள இவங்க எல்லாம் ஒரு கான்வர்சேஷன். உண்மையிலேயே ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலா. ஏன்னா மார்னிங்ல இருந்து நானே ரொம்ப டிப்ரெஷன்ல தான் இருந்தேன். பேசின எல்லாருக்குமே டிப்ரெஷன்னா குடும்ப பிரச்சனைகள். இல்ல ஐயா, அப்படி எல்லாம் முத்திர குத்திர கூடாது. அப்படி எல்லாம் முத்திர குத்திர முதல்ல ஜோப்ல கை விடாம டிபி மாத்து, நல்லா தாடி கீடி வந்து ட்ரிம் பண்ணு, வெள்ளை வெள்ளையமா ஜோப்ல கை விடாமையும் மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி பேசிட்டு இருக்க. அது வேஷ்டி ஷர்ட் போட்டிருக்கேன், வேஷ்டியில எப்படியா பாக்கிட்டு இருக்கோம். சத்தியமா இங்க இருந்து பார்த்தா எப்படி தெரியுமா தெரியுது, ஏதோ ஜோப்ல கை விட்டு எகத்தாலமா திரும்பி பாக்குற மாதிரிதான் இருக்குது. ஷோல்டர் இறக்கி நார்மலா வா, வாழ்க்கை நார்மலா இருக்கும், அவ்வளவுதான். வெள்ளை சட்டை வேஷ்டி, அது நம்ம ட்ரெடிஷன், அதனால அந்த போட்டோ வச்சிருக்கேன். நீங்க சொல்றீங்கல்ல சரி, எப்ப வாழ்க்கை நார்மலா தெரியுமா, நாம என்ன பெரிய புடுங்கியா அப்படின்னு நமக்கு மனசுக்கு தோணிடுச்சுன்னு வச்சுக்கோ, வாழ்க்கை நார்மல் ஆயிடும். இன்னொன்னு அது வாழ்க்கை செதுக்கதான் செய்வோம். எல்லாரையுமே ஒரு 10 வருஷம் வாழ்க்கை செதுக்கும். திருப்பி கூப்பிடுங்க. செய்யோன்னு ஏங்க வேற ஏதாவது மாதிரி கேக்குதா? கோயம்புத்தூர் பாஷையில சொல்லுவாங்களே செய்யணும் அப்படின்னு, அந்த மாதிரி
இல்ல நைட்டு 1:30 மணி ஆயிருச்சுல்ல, எல்லாருக்கும் செய்யணும் அப்படின்னு தான் கேட்கும். தப்பு இல்ல. அது உங்க பிரச்சனை கிடையாது. அது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை சரியா தான். நான் வந்து நல்லா வாயா, இந்த சீசன் நல்லா ரிவ்யூ பண்ணு, நல்லா வா, நல்லா பண்ணு, பாசிட்டிவா சரி யோசி. நீ வா ப்ரோ, என் சேனலுக்கு வா, கெஸ்டா வா, ஒரு 1/2 மணி நேரம் பேசு, ஒரு சேனலை பிக்கப் பண்ணி விடு. அதெல்லாம் நீ ஒண்ணும் சேனல் ஒண்ணுமே கிடையாது. புரியல. இங்க ப்ரமோஷன் நடக்குது போல பிரசாத் ப்ரோ. அதேதான் சரி நானும் ஒரு யூடியூப் சேனல் வைக்கிறேன், இல்ல வாங்க அப்படி நம்ம இல்ல போவோம். எனக்கு இல்ல அப்படி இல்ல ஹேமா, எனக்கு பிரசாந்த் பிரதர் கிட்ட கேக்குறதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, அத வந்து ஒரு டிபேட் மாதிரி வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்றதுனால கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. இதே நான் இமாத் ப்ரோவும் பண்ணிருக்கோம். இமாத் ப்ரோவும் நானும் பண்ணாம இருந்ததில்ல. 1:30 மணி நேரம் வரைக்கும் டிபேட் பண்ணிருக்கோம் ஒரே ஷோல. அதனால கேட்டேன் ஆக்சுவலா. இஃப் இன்ட்ரெஸ்டட் லெட் ஹிம் கம். பிரசாந்த் ப்ரோ ஒரு தரம், பிரசாந்த் ப்ரோ 2 தரம். செய்யோனே அவரே 4-5 பொட்டி போட போறாரு வீடியோல. அந்த பொட்டி கூட தலை கட்டிடும். அப்படியா? நிறுத்துறா. இல்ல உங்களை ஏலத்துல விடுறாங்கல்ல, அதான் பார்த்தேன். ஏலத்துல எடுக்கலாமான்னு பார்த்தேன். வேற ஒண்ணும் ரொம்ப அமௌண்ட் ஜாஸ்தியா இருக்கு. எடு அதான் சொன்னா இஎம்ஐ கொடுக்குறேன் வா, அந்த எடு அப்படியே இதுல சம்பாதிப்போம். என்ன எவன் வேணும் இன்டர்வியூ எடுங்க, 25,000 எல்லாம். பல இன்டர்வியூ எடுத்து கொஞ்சம் ஓட்டிக்கிறேன். அது கேலரியில இருக்கும். பல இன்டர்வியூ இருக்கு, அதை எடுத்து ரிப்பீட் போட்டுக்கிறேன். அது போட்டா திருப்பி காப்பிரைட் கிளைம் வந்துடணுமா? ஆவாது நீங்க பேசுறது தானே, அது ஆவாது. நீங்கள் இல்ல உனக்கு ஆகும், அதான் சொல்றேன் நானு. உன் நேரம் அப்படி, அதங்காட்டி சொல்றேன் நானு. ஜோசி பார்க்க ஆரம்பிச்சீங்க நீங்க? திரும்ப வந்துருவேன். இல்ல ஜோசி எப்ப பார்க்க ஆரம்பிச்சீங்க நீங்க? ஏமா ஒருத்தனை வந்து கீழே கொண்டு போகணும்னா எதனா பேசணும். எப்படியாவது அவனை பேசாம பிக் பாஸ்குள்ள அனுப்பி விட்டுருங்க, தொல்லை தாங்க முடியல. ஆமா எனக்கு தெரிஞ்சு தலை மேல ஏறி உட்காந்துக்குவான் எல்லா தலைமையிலையும். சரி கிருப்புல உனக்கு வீட்டுக்குள்ள டீ வந்துரும், சாப்பாடு வந்துரும், எல்லாம் வந்துரும். நாளைக்கு காலைல நான் ஆபீஸ் போனாதான் என் வீட்டுக்கு சாப்பாடு வரும். படுகிறேன். கூப்பிடாதமா புரியல, அதையும் என்ன கூப்பிட்டு சொல்றீங்க? இல்ல அவன் சொன்னா அது நல்லா இருந்துச்சு. அவன் பேரு கீரி ஸ்லோவாக்கியா. ஆமா அது தெரிஞ்சுக்க. இன்னைக்கு ஞாபகம் வச்சுங்க, இன்னைக்கு டேட்டா ஞாபகம் வச்சுங்க. அவன் நீ அடுத்து எப்ப ஸ்லோவாக்கியா போய்தான் சேர்றான்னு பாப்போம். இல்ல திவாகர் உள்ள வரும்போது மைக்ல எப்படி வாட்டர் மெலன் இருந்துச்சோ, கீரிப்புள்ள உள்ள போகும்போது அவன் பேருக்கு பதிலே ஸ்லோவாக்கியான்னு இருக்கும். ஸ்லோவாக்கியா ஒரு மேட்டர் தெரியுமா ஹேமா? ஆக்சுவலா ஒரு மேட்டர் தெரியுமா? அந்த 100 நாள் பிக் பாஸ் உள்ள எவன் ஜெயிக்கிறான், தோக்குறான், விளையாடுறான், அது எல்லாத்தையும் தாண்டி இந்த ஒரு 100 நாள் வந்து இமாத் பிரதர் மாதிரியான ஆட்களோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோம் அப்படின்றதுதான் என்ன மாதிரியான ஆட்களுக்கு வந்து உண்மையிலேயே ரொம்ப இதா இருக்கும். ஏன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப வேல்யூபிளான. ஆமா, அவர் முகேஷ் அம்பானி, இவர் அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்க நட்பை பத்தி பிரசாந்த் ப்ரோ உனக்கு தெரியாது ப்ரோ. ஆக்சுவலா அந்த 100+ டேஸ் நாங்க பேசிக்கிற கான்வர்சேஷன் அது எதுவுமே வேற மாதிரி இருக்கும். அது ஐயோ அது சொல்லவே முடியாது. ஆக்சுவலா 3 வருஷமா சொல்றோம். அர்த்தமே வேற மாதிரி ஆகுது. அளவா பேசி சொல்லுங்க ப்ரோ. உன் கண்ணுக்கு அப்படி தெரியுது ப்ரோ. ஒண்ணும் இல்ல. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். நாளை சந்திப்போம். அதேதான் நானும் சொல்லிட்டு கிளம்புறேன். Thank you guys. Thanks for the entertainment. Thank you. Love you all. Take care. Bye. Bye bro. எல்லாம் ஒட்டுமொத்தமா போயிட்டாங்க ஒன்னா. அவ்வளவுதான். நம்மளும் கடையை க்ளோஸ் பண்ணுவோம். ஆனா வந்ததுக்கு நான் ஏன்டா வந்துட்டு இருக்கு. யாரு நைட்டு தூங்காம இங்க சுத்த சொன்னது? வடிவு டைலாக் தான். பேசாம தூங்கி இருக்கலாம். நானா வந்து மாட்டிக்கிட்ட மாதிரி. நல்லா இருக்கே. ஓகே தேங்க்யூ. ஓகேடா.